ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த பதிவில் ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். ரெண்டு ஹாப்பியஸ்ட் நியூஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஈவன் தோ கம்மியான போஸ்டிங்காக இருந்தாலும் இது வந்து இன் ஃபியூச்சரில் இது வந்து அதிகமாகத்தான் போகுது. வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த நம்பரை வச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். இது எப்போவுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இல்லைங்களா? இன்னொரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, 2A மெயின்ஸோட ஸ்கீம் மாத்திருக்காங்க. நமக்கு வந்து தமிழ் வந்து ரொம்பவுமே டஃப்பா கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால 2A மெயின்ஸோட ஸ்கீமையே மாத்திருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னே மாத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம். குரூப் 4ல பண்ண இன்ஜஸ்டிஸ் மாரி குரூப் 2A மெயின்ஸுக்கும் தமிழ்ல பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பயந்த நம்மளோட காலம் வந்து மலையேறி போயிடுச்சு. ஸோ நம்ம அது ரொம்ப ஹாப்பியஸ்டான நியூஸ் தான் இது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பாருங்க. அவங்க ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரி ஜூலை 15th ஓகே, கல்வி வளர்ச்சி நாள் அப்பவே வந்திருக்குது. அது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான். ஸோ டெஃபினட்டா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் பக்கம் இருக்கு. நம்ம ப்ரிலிம்ஸ் அதாவது குரூப் 2 மெயின்ஸே கிளியர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம அப்பியர் ஆகிற அளவுக்கு நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஸ்டடி பிளேன் மெயின்ஸ் இருந்து கொண்டு போறது இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டு கொடுத்தாச்சு இல்லைங்களா? சரி, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8. இந்த ஒரு வாரம் விட்டுருங்க, ஒரு 4 டேஸ் 5 டேஸ் விட்டுருங்க, உடனே அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்ஷன் விண்டோ பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்துருக்காங்க? 18/8 28 வரையும் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் என்னதான் கரெக்டாக அப்ளை பண்ணாலும் இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து நமக்கு வந்து டைம் இருக்காது. ஓகேவா? கடைசியில் ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கணும். எப்போவுமே அது சொல்கிறது தான். அடுத்தது எப்போ எக்ஸாம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன அதே டைம் தான், 28 செப்டம்பர் அதே தான் வந்து நடந்திருக்குது. மெயின்ஸ் வந்து லேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எப்பவுமே நோட்டிஃபிகேஷன்ல வர விஷயம் தான். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெயின்ஸோட ஸ்கீம் வந்து மாத்திட்டாங்க. தமிழோ, ஜெனரல் இங்கிலீஷோ கிடையாது. பேஜ் நம்பர் 16ல குடுத்திருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சி எப்பவும் போல நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவோம் இல்லைங்களா? அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் அது வந்து 2A வந்து காமனா தான் இருக்கு. அது வந்து காமனா இருக்கு. ஜெனரல் இங்கிலீஷும், ஜெனரல் தமிழும் எடுத்துட்டாங்க. சுத்தமாவே எடுத்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1 வந்து 2A இங்க பாருங்க 2 சர்வீஸ், 2A சர்வீஸ் 2க்கும் காமனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. 100 மார்க்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுவோம். அதெல்லாம் நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். தமிழ் ஸ்டூடெண்ட் அதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு நல்லாவே தெரியும். கிராமர் பார்ட்லாம் நமக்கு தெரியும். 40 மார்க்ங்கிறது நம்ம சுலபமாவே எடுத்துருவோம் இல்லைங்களா? ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 வந்து உங்க டிஸ்கிரிப்டிவ் எப்பவுமே ஜெனரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். இப்ப 2Aல தான் நமக்கு மாத்திருக்காங்க. ரொம்பவுமே வரவேற்கத்தக்க விஷயம். இதத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் ஏன் இன்ஜஸ்டிஸ் இருக்கு? என்ன சோர்ஸோட டிஃபரன்ஸ் ரொம்ப காட்டுறாங்க. இப்ப குரூப் 4 டஃப்பா வந்தது கூட எல்லாரும் தமிழ் மாணவர்கள் தான். அதனால பிரச்சனை இல்லைன்னு விடுங்க. இப்ப 2Aல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது பிரிலிம்ஸ்லயுமே மாத்தியிருந்தாங்கன்னா இன்னுமே சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா பிரிலிம்ஸ்ல அவங்க மாத்தல. மெயின்ஸ்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ கேட்டுர்றாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 50. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி எழுதினோம்? 40, 60ன்னு எழுதினோமா? 40 ரீசனிங் எழுதினோம். 60 லாங்குவேஜ் எழுதினோம். இப்ப அந்த 60 லாங்குவேஜ தூக்கிட்டு, அத கொண்டு போய் ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாரும் சமமானதா தான் இருக்கும். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ரீசனிங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். இப்ப பிரிலிம்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இப்ப நடந்த SSC, RRB எக்ஸாம்ஸ், டயர் 1, டயர் 2 இதெல்லாமே எடுத்து ரீசனிங் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லியும் ரீசனிங்கும் ஆப்டிட்யூட் இல்லாத நாளே இருக்கக்கூடாது. 2, 2.5 மணி நேரம் பக்கம் பாருங்க. ஆப்டிட்யூட் வந்து நீங்க எதுக்கு பார்க்குறீங்க? நம்ம பிரிலிம்ஸ்க்காக பார்க்குறீங்க. ரீசனிங் எதுக்காக பார்க்குறீங்க? மெயின்ஸ்க்காக பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அதுவும் அந்த டைம் அக்யூரேட் டைம் ஃபாஸ்டராவும் நீங்க போடணும். ஓகேங்களா? இதுல எந்த இன்ஜஸ்டிஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் யாருக்குமே இன்ஜஸ்டிஸ் நடக்க போறதே இல்ல. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். குரூப் 4க்கு வந்து இன்னும் அனலைசிஸ் வீடியோ போடல. ஏன்னா அவ்வளவு கோவம். எனக்கு வீடியோ பதிவு பண்ணும்போது ஏதாவது தவறான வார்த்தைகள் வந்துருமோன்னு எனக்கு அவ்வளோ ஒரு பயம். ஏன்னா அவ்வளவு இன்ஜஸ்டிஸ் எவ்வளோ பின்னாடி போயிருக்காங்க. இல்லைன்னா ஒரு மாடல் கொஸ்டினாவது விட்டுருக்கணும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அவ்வளவு கோவம். பட் அந்த கோவம் கொஞ்சம் தணிஞ்சுச்சு இந்த மா ரீஃபார்ம் பண்ணதுனால. எல்லாருமே எகெயின்ஸ்டா தான் கருத்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரு TNPSCக்கு. ஸோ ஆஸ் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நானுமே வந்து நாங்க படிச்சப்ப ரொம்ப ஈஸிப்பா. எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் போஸ்டிங் கிடைச்சுச்சு. பட்
இப்ப இந்த மாரி பண்ணா இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்பவுமே அதிகமா வந்து நெறைய படிக்கிறீங்க. சிறப்பு தமிழ் 2005 எடிஷன் கூட நம்ம படிச்சோங்க. டெஸ்ட் வச்சோம் நம்ம. தனித்தனி புக்கா டெஸ்ட் வச்சோம். பட் எதுவுமே பயனில்லாம போயிடுச்சு. சரி அத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப 22A வோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இங்க பாருங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து வேக்கன்சி கம்மி தான். ஆனா இது வந்து அதிகப்படுத்துவாங்க. அதனால வேக்கன்சி பத்தி நீங்க இப்பதைக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரூப் 4க்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகே. அப்படி மட்டும் நெனச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு போஸ்டிங் கட்டாயமா வந்து இருக்கு. ஓகே. 595 இது எப்படி இருந்தாலும் 1000 பக்கத்துக்கு மேலேயே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த மாரி தான் நான் இது சோ ஃபார் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இத வந்து இன்கிரீஸ் பண்ணத்தான் போறாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அத நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 4 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. நீங்க இந்த சேஞ்சஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.